Hi guys, day 3 of Bangalore. நானும் என் ஃப்ரெண்டு கீர்த்திக்ராஜும் உக்காந்துட்ருக்குறோம். கடைக்கு இப்போ தான் சாப்பிட்லான்னு போனோம். எங்கே போய் சாப்பிட்றது என்னன்னு தெரில. நாளைக்கு சாட்டர்டே சண்டே 2 days லீவு. ஃபுல் டிராஃபிக்கு, ஃபுல் இது. நாங்கள் டெய்லியும் எங்கள் பிஜிக்கு கீழே ஒரு கடையில் தான் சாப்பிடுவோம். இப்போ எப்படி டேஸ்ட்டு எப்பயும் ஒரே மாதிரி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் டெய்லியும் ஒரே மாதிரி சாப்பிட்டு கொஞ்சம் போர் அடிக்குது. அதனால் வேறு கடைக்கு பார்க்கலான்ட்டு தேடி வந்திருக்குறோம். அதுவும் இங்கே வேறு பெங்களூரில் கேஸ் விலையெல்லாம் வேறு ஏற்றிட்டாங்க. கேஸே இல்லை. அதனால் சில ஹோட்டலில் மட்டும் ரேட்டு ஏற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு தெரியல. பார்க்கலாம். இன்றைக்கி இது வரைக்கும் ஒரு 4-5 வீடியோ வெறும் ஷார்ட்ஸாக தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து கண்டினியூ வீடியோவாக போடலான்னு இருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. கடையை தேடிக்கிட்டே போயிட்டுருக்குறோம். இங்கே பாருங்க, இங்கே ஒரு மசூதி இருக்குது. டெய்லியுமே வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது லைட்லாம் போட்டு இது பண்ணுவாங்க. பார்க்கலாம். இங்கே ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. இப்போ தான் என்ன சாப்பிட்றதுன்னு தெரியல, தேடிக்கிட்டே போயிட்டுருக்குறோம். பாருங்க, ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. நானும் என் ஃப்ரெண்டு கீர்த்திக்ராஜ் தான் போயிட்டுருக்குறோம். கீர்த்திக்ராஜிக்கு வந்து கன்னடா. அவர் வந்து இங்கே கர்நாடகாவில் ஹம்பின்ற இடத்துல இருக்கார். அவருக்கு வந்து தமிழ் தெரியாது, எனக்கு கன்னடா தெரியாது. ஆனால் நாங்கள் 2 பேரும் பேசிக்குவோம். நான் இங்கிலீஷில், 2 பேரும் இங்கிலீஷில் பேசுவோம். அப்புறம் நான் தமிழில் பேசணுன்னா நான் கொஞ்சம் தமிழ் கற்று தருவேன். அவர் வந்து எனக்கு கொஞ்சம் கன்னடா கற்று தருவார். அப்படியே பேசி புரிஞ்சுக்குவோம் 2 பேரும். இப்போ தான் கைஸ் நானும் கீர்த்திராஜும் சிக்கன் ரைஸ் வாங்கலான்னு வந்திருக்கோம். இப்போ தான் ஒரு சிக்கன் ரைஸு. அவர் சிக்கன் ரைஸ் எனக்கு வேணாம், எக் ரைஸ் மட்டும் போதும்னு சொல்லியிருக்காரு. பாருங்கள். Tempting. Yesterday I ate. Oh, okay. Yesterday I ate chicken rice, egg rice. So today you eat chicken rice.
டேஸ்ட் வந்துருச்சா? என் ஃப்ரெண்டு சொன்னல, அவர் பேர் வந்து கீர்த்திராஜ். நான் கீர்த்திராஜின்னு மாற்றி சொல்லிட்டேன். அதனால் அவர் நோ டெல் டோன்ட் டெல் கீர்த்திராஜ், டெல் கீர்த்திராஜ் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் கீர்த்திராஜ் அவர் பேர். இப்போ தான் 2 பேர் சிக்கன் ரைஸ் சாப்பிட்டு வந்தோம். பெருசாக சாப்பாட்டு அவ்வளோவா குறை சொல்ல மாட்டேன். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இன்னொரு கடையில் நேற்று எக் ரைஸ் சாப்பிட்டோம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அங்கே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. சரி இங்கே இன்றைக்கி ஒரு நாள் ட்ரை பண்ணுவோமே ட்ரை பண்ணோம். ஆனால் டேஸ்ட்டு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குது. சரி ஒவ்வொரு கடையில் சாப்பிட்டா தான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நமக்கும் தெரியும். பார்க்கலாம். ನಾವು ಇವಾಗ ಪಿ ಜಿ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. ನಾನು ಮತ್ತು ಕಿಶೋರು ಚಿಕನ್ ರೈಸ್ ತಿಂದು ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀವಿ. இப்போ பேசினார்ல, அவர் தான் கீர்த்திராஜ். கன்னடாவில் தான் பேசினார். எப்படி பேசுறது ப்ரோ அப்படின்னு கேட்டாங்க. சரி கன்னடாலேயே பேசுங்க அப்படின்னோம். அப்புறம் ஒரு 2 வார்த்தை பேசிட்டு ரொம்ப ஷையாக ஃபீல் பண்ணுறாரு. அதனால் என்கிட்டயே ஃபோன் கொடுத்துட்டாங்க. இங்கே பெங்களூரில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிறது தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் இங்கே இந்த ரோடுலேருந்து இந்த ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இது கேமு GTA கேமில் ரேஸில் ஓட்டுற மாதிரி ஓட்டுறாங்க எல்லோரும். ஒரு இடத்த விட்டு இன்னொரு அந்த ஆப்போசிட் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கே அவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. அந்தளவுக்கு டிராஃபிக்கு. அதுதான் கைஸ், 4 நாளாக 2 3 4 5 வீடியோ ஷார்ட்ஸாக போட்டுட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஒரு லென்த்தி வீடியோ எடுக்கலான்னு அவர் கீர்த்திராஜ்கிட்ட சொல்லிட்டு நீ லென்த்தி வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம். ஆடியோ குவாலிட்டி எல்லா டைமும் சொல்கிற மாதிரி தான். ஆடியோ குவாலிட்டி எல்லாமே கொஞ்சம் புவராக தான் இருக்கும் இப்போதைக்கு. கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நல்ல ஒரு கேமரா இல்லை ஃபோனு இல்லை நல்ல மைக்கெல்லாம் வாங்கி கிளியராக கேட்குற மாதிரி பண்ணுறேன். ஏதாவது குறை இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிறேன். இல்லை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் தமிழ்நாட்டிலேருந்து இங்கே பெங்களூர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறோம். இங்கே நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சருக்கும் இங்கே இருக்கிற கல்ச்சருக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸு, எவ்வளோ இதுன்னு இப்போ தான் எனக்கு நிறையா தெரியுது. அதையெல்லாம் நான் சேர்த்து வீடியோ எடுத்து போடுறேன். நீங்களும் என் கூட ட்ராவல் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு வீடியோவோட பார்க்கலாம். பை கைஸ். ஹாய் கைஸ். இந்த டைம் 10:45. நாளைக்கு 2 நாள் லீவு. எனக்கு ரூம்லேயே இருக்க ஒரு மாதிரி இருக்கு. அதனால தான் அப்படியே வெளியில் ஒரு வாக்கு மாதிரி வந்தேன். இங்கே பாருங்கள் ஹோட்டல் எவ்வளோ பெருசாக இருக்குது. ஷெட்டி கார்டன் ஹோட்டலாம். இங்கே நிறையா ஆட்டோ வரிசையாக பாருங்கள் எவ்வளோ ஆட்டோ இருக்குன்னு. 1 2 3 கிட்டத்தட்ட அப்படியே பாருங்களேன், இங்கே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 20 30 ஆட்டோ வரிசையாக இருக்கும். இவ்வளோ ஆட்டோவும் எப்படி சவாரி வருதுன்னு தெரில. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 20 30 ஆட்டோ. இவ்வளோ ஆட்டோவும் எப்படி சவாரி வரும், இவ்வளோ ஆட்டோவுக்கு எப்படி ஆள் வருவாங்கன்றதே தெரியல. எத்தனை மணி நைட்டு 2 மணிக்கு இருந்தாலுமே இங்கே டிராஃபிக்காகவே தான் இருக்கும். பாருங்க, மோஸ்ட்லி முஸ்லீம்ஸ் தான் இங்கே நிறையா இருக்கிறாங்க. எல்லாம் ரம்ஜான் வரப்போகுது அப்படின்றனால ஃபுல்லாக முஸ்லீம்ஸ் எல்லாமே பர்ச்சேஸு, ட்ரெஸ்ஸு, மசூதி ஒன்று இருக்குங்க. அதனால் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்குறாங்க. ஒரு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளேயே, ஒரு வார்த்தை பேசி முடிக்கிறதுக்குள்ளேயே வரிசையாக ஆட்டோ, பைக்கு, காரு
ஒரு ஒரு 2 செகண்டுக்கு ஒரு காரு வண்டி ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்க, அதில் வரிசையாக ஒரு 100 மீட்டருக்கு ஒரு 2 கடை, டீ கடை, 3-4 டீ கடை, ஹோட்டல் கடை, அப்படியே எனி டைம் இங்கே ஆளுங்க கூட்டம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் இதுதான் பரவாயில்ல எனக்கு. ஏன்னா நான் எங்கள் ஊரில் இந்த மாதிரி தான் இருந்தேன். இங்கே எனி டைம் ஆளுங்க வந்துக்கிட்டு எல்லாத்துட்டையும் பேசிக்கிட்டு எனக்கு அந்த மாதிரி இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும். இங்கேயும் அதே மாதிரி ஆளுங்க வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால் பேசுகிறதுக்கு துணைக்கு எல்லாத்துக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே பாருங்கள், வெறும் எல்லாம் மசூதிக்கு போகிறது இந்த மாதிரி தான் எல்லாம் வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் ரம்ஜானுக்காக இப்போயே எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ரம்ஜான் முஸ்லீம்ஸ் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஏன்னா உள்ளே போய் vlog பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் திருவிழா மாதிரியே, கோயில் திருவிழா எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருக்குது. நாங்கள் எங்கள் ஊரில் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால் எனக்கு இது பார்க்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் தான் வருது. அங்கே ஃபுல்லாகவே மசூதி, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே மசூதி இருக்கும். சேம் இப்போ இங்கே எப்படி இருக்கோ இதே மாதிரி தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ இடம், இவ்வளோ டெக்கரேஷனு. எல்லாம் ரம்ஜான் பண்டிகை பயங்கரமாக இங்கே கொண்டாடுறாங்க. சேம் எங்கள் ஊரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே தான் இங்கே எல்லாமே இருக்குது. கடைங்க, வளையல் கடை, என்னென்ன கடை இருக்கு. அங்கே பாருங்க, சொன்னல மசூதி பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பா, இது கேமராவில், ஃபோன் கேமராவில் கொஞ்சம் இதாக தெரியுது. ஆனால் இங்கே சூப்பராக இருக்குது இந்த இடமே. பாருங்கள், டெய்லியும் இந்த மாதிரி பெங்களூரில் இருக்கிற வீடியோ இதெல்லாம் இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ்.